மாலை பொழுது அவள் வருகைக்காக காத்திருந்தான். வந்ததோ ஒரு பாலம் அடியில். எப்படி பாலத்தின் மேலே ஏறி செல்வது என்ற சிந்தனையில் மனம் லைத்து கொண்டிருந்தது. இப்படி போனாலும் ஒரு முட்டுச்சந்து, இப்படி போனால் ஒரு நெட்டுச்சந்து. நெட்டுச்சந்தில் போய் இதுக்கு மேலே ஹைட்டாக பாலம் போடவே முடியாது. இந்த மாதிரி பாலம் பார்த்துருக்கிறீங்களா? மேம்பாலங்கிறாங்கல்ல, அப்படி ஒரு மேம்பாலம். வண்டி எப்படி உங்களே டிஃப்ரெண்ட் ரோட்ஸில் கூட்டிகிட்டு போகிறோம். மேலே ஏறி வந்துட்டோம், அந்த ரோட்டை பிடிச்சிட்டோம். எஸ், மெயின் ரோடு, கன்னியாகுமரி மெயின் ரோடு. 20 வழி சாலை தட்டி தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க. 20 லேன் ரோடு. சந்தோஷ், இந்தியாவிலே 20 லைன் ரோடு இல்லைங்க. ஆமாம், 4 லேன் இப்படி போகும்போது, ரிட்டர்ன் வரும்போது 4 லேன், மொத்தம் 8 லேனு. நீங்கள் 20 லைன் சொல்கிறீங்க. மறுபடியும் இன்னொரு டைம் இந்த ட்ரிப் போட்டோம்னா இதே ரோட்டில் திரும்பி வந்தோம்னா 16 ஆயிடுச்சு. 16 ஆயிடுச்சு. எப்படி இங்கே ஒரு கிராஸ் பாலம், மேலே அப்படியே ஒரு இது போயிட்டு இருக்கு. ஜம்முன்னு பக்கம் அப்படியே புல்வெளி, புல் தொங்குது. கொச்சி 222, திருவனந்தபுரம் 23, கொல்லம். இந்த ஹைவே தான் உலகத்திலேயே பெரிய ஹைவே. ஆனால் கூசாம போய் சொல்லி பழகிட்டீங்க. வர சந்தோஷ், சரிங்களா? உலகத்திலே பெரிய ஹைவே நான் பார்த்ததில்ல. இப்போ கரெக்ட் ஆயிடுச்சா? போய் கரெக்ட் ஆயிடுச்சு. இங்கே ஒருத்தர் வந்து இங்கே பாருங்க, மலை சைடில் குடஞ்சி அந்த மண்ணை கொண்டு போய் எங்கே கொட்டினானுன்னு தெரியல. இவங்ககிட்டயே மண் இருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்ககிட்டயே மலை இருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட உடைச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க? அரசியல் எனக்கு குவாரி கான்ட்ராக்ட் கொடுத்துட்டிங்கன்னா நான் பேச மாட்டேன். மரங்களை வெட்டுகிறார்கள் அப்படிங்கிறாங்க, ஆனால் இவன் பைக்கில் தான் போவான், காரில் தான் போவான். அப்போ ரோடு ஃபெசிலிட்டி இல்லைம்பா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நோ அப்படின்பா. மரத்தை வெட்டினா ஆஹா எத்தனை ஆண்டு மரம் அநியாயம் அப்படின்பா. அப்போ சைக்கிள் ஓட்டுவானா இல்லை நடந்து போவானா? போக மாட்டான். அப்போ அரசியல்வாதி மேலே இல்லை, பொதுமக்கள் மேலே. என்ன சார் செஞ்சாங்க அந்த ஆட்சியிலையும்பா? நான் சொன்னேன்ல, இதுதான் இந்தியாவிலேயே பெரிய ரோடுன்னு. பார்த்தியா? ஏதோ ஒரு ஊருக்கு 1701 கிலோமீட்டர் ஹைவேங்கிறாங்கல்ல, ஒரிஜினல் ஹைவே இதுதான். ஆஹா, லேடி ஆட் இருக்குது. லேடி தான் இங்கே. அதையெல்லாம் சேஸ் பண்ணி அது லேடியான்னு பார்க்க முடியாது, பறந்து போயிட்டு இருக்கு. சாமி, எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு வண்டி. வேண்டாவே வேண்டாம். பெண்களால் பல பேர் பல தெரிந்தது உண்டு. நான் என்னோட வண்டி எனக்கு ஜென்ஸு தான். வண்டி பார்த்தனால தான் ஸ்லோ பண்ணியிருக்கிறான். எங்கேயோ நம்மளையும் கூப்பிட்டுருவாங்களோ.
ஸ்பீடு லிமிட் இருக்கும். அது ஓவர் ஸ்பீடு போகும்போது ஃபைன் போட்டுருவாங்க. கன்னியாகுமரி நேஷனல் ஹைவேவா? திருவனந்தபுரம் டு கன்னியாகுமரி நேஷனல் ஹைவே. கோவளம் நைட்டு வரலாங்க சொல்லுங்க. போய் தூங்கிடலாம்டா, 5 to 7 தூங்கிடலாம். 7 மணிக்கு மேலே வரும். போய் சிட்டி ட்ராவல்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லோரும் போய் மறுபடியும் அப்புறம் வேணால் தூங்கிடலாம். நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் இல்லை சந்தோஷ். ஆல்மோஸ்ட் ஃபைனல். கிளம்புனா போயிட்டே இருக்கலாம். சாகர் இல்லைன்னா அந்த ஹோட்டல்ரா நீலகண்டா. சரியா, 2ல் 1 ஃபைனலு. இவன் ட்ராவல்ஸ் இவன் இருக்கிறான், ரெஃப்ரெஷுக்கு அவன் இருக்கிறான், பத்மநாப சாமி கோவில் டெம்பிள். இவன் ட்ராவல்ஸை கேட்டாவே அவனே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருவான் எங்கெங்கே போகலாம் அப்படிங்கிறது. முடிச்சது அவ்வளோதான், போயிட்டே இருக்கலாம். போயிட்டு அது என்ன ஊர் சொன்ன? வாகமன். இப்போ நீ தூங்கிடுங்க அவ்வளோதான். இப்போ தூங்கிடுவீங்கல்ல? போகலாம் அவ்வளோதான். அது இன்னைக்கு ஒரு முடிஞ்சது. போய் ட்ராவல்ஸை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். வேலை முடிஞ்சது. கசாபு ரூம்ஸ். National Highway 66 for 6 kilometers. This route avoids road closures on National Highway 66. கொஞ்சம் காலம் எடுத்துக்கணும். எப்படி போகணும்? 10 கிலோமீட்டர் போய்க்கலாம். இங்கே விழுந்துருச்சு. ஆமாம், இவனுக்கு பூரா ரைட்டில் போகிறவனுங்களா?